ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மாஸ்டர்ஸ் டெக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம கிறிஸ்டல் கேமோட கேம் ப்ளே தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரீலேருந்து நம்மளுக்கு பாய்சன் கியூர் பெரி வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து போனோம்னா இங்கே வந்து ஒரு ட்ரெயினர் வந்திருப்பார். ஸோ இவர் கூட வந்து பேட்டில் பண்ணுங்க. ஸோ இந்த பேட்டில் வந்து நான் காமிக்கிறேன், ஏன்னா அந்த பேட்டிலோட எண்டில் வந்து உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த பேட்டில் மட்டும் காமிச்சேன்னு. ஸோ நம்ம டோட்டல் வந்து லெவல் 17 தான் இருக்குது. ஸோ அதை நம்ம லெவல் 18 கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அது எவால்வ் ஆயிரும், செகண்ட் ஸ்டேஜ் எவல்யூஷன். ஸோ இப்போ லெவல் 18க்கு வந்துருச்சு. பட் இன்னொரு போக்கிமான் அவர் வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ இவரை நம்ம டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த டீம் ராக்கெட் கூடயும் தென் நம்ம அசிலியா டவுன் ஜிம் லீடரான பக்ஸி கூடயும் தான் பேட்டில் வந்து பண்ண போகிறோம். ஸோ இவரை நம்ம ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடலாம் வாட்டர் கன் யூஸ் பண்ணி. ஸோ டிஃபீட் பண்ணியாச்சு கைஸ். ஸோ ஃபைனலி நம்ம டோட்டல் வந்து எவால்வ் ஆக போகுது. ஸோ சீக்கிரம் எவால்வ் ஆகுது. ஸோ வாட் டோட்டல் இஸ் எவால்விங். ஸோ இதோட செகண்ட் ஸ்டேஜ் எவல்யூஷனோட பேர் பார்த்திங்கன்னா க்ராக்கனோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நம்ம போக்கிமான் சென்டருக்கு தான் போய் நம்ம போக்கிமான்ஸ் வந்து ஹீல் பண்ணோம். ஸோ சீக்கிரம் போகலாம். ஸோ இங்கே வந்து ஒருத்தர் நின்றுட்டுருக்கான். ஸோ வந்து அந்த கேவுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து பிளாக் பண்ணுவான். ஸோ அவனை வந்து துரத்தணும்னா ஒருத்தர்கிட்ட போய் பேசினாலே வந்து போதும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போக்கிமாட்டுக்கு போய் சில பல ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கிக்கிறேன். ஒன்றும் இல்லை, சூப்பர் போர்ஷன் தான் வந்து வாங்குகிறேன். ஸோ ஜிம் பேட்டிலுக்குள்ள யூஸ் ஆகும். அண்ட் தென் நான் வந்து ரிப்பிள் வாங்கிக்கிறேன். ஸோ நார்மல் ரிப்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா 100 ஸ்டெப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து வைல்ட் போக்கிமான் வந்து அப்பியர் பண்ணாமல் பார்த்துக்கும். ஸோ அது உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் ஏர்லி கேமில். பட் போக போக நீங்கள் வந்து சூப்பர் ரிப்பிள் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இப்போ நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட போய் பேசணும். அதுக்கு முன்னாடி நான் சில பல ஐட்டம்ஸ் வந்து செல் பண்ணிக்கிறேன். எக்ஸ் அட்டாக் அண்ட் எக்ஸ் டிஃபென்ஸ். ஸோ சும்மா தான் பார்த்திங்கன்னா என் பேக்கில் வந்து கிடக்குது. ஸோ செல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட போய் பேசணும். அவர் யார் அப்படின்னா கர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான். ஸோ இந்த வீட்டில் தான் வந்து இருப்பார். ஸோ இவர் வந்து இவர் யார் அப்படின்னா இவர் போக்கி பால்ஸ்லாம் வந்து மேக் பண்ணுவார் ஆப்ரிகான்ஸ் மூலயமா. பட் ஆனால் இவர் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏதோ டீம் ராக்கெட் வந்து டர்ட்டியான ஒர்க் வந்து செஞ்சுருக்காங்களாமா. ஸ்லோ போக்டியில் இந்த கேவில் தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்து ஒயிட் ஆப்ரிகான்னு சொல்லிட்டு ஒரு கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம அவர்கிட்ட தந்தோம் அப்படின்னா அவர் வந்து போக்கி பால் செஞ்சு தருவார். பட் நீங்கள் வந்து ஒன்ஸ் டீம் ராக்கெட் வந்து டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னா தான் ஒன்ஸ் நம்ம ஸ்லோபோக் வேல்குள்ளே என்ட்ரானோடனே கர்ட் வந்துருப்பார். ஸோ நாம் இப்போ வந்து அவர்கிட்ட பேசினோம்னா நம்ம வந்து நம்மளை இந்த டீம் ராக்கெட் மெம்பர்ஸ்லாம் டிஃபீட் பண்ண சொல்லுவார். ஸோ நம்ம போய் இவங்களை டிஃபீட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ரிப்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வைல்ட் போக்கிமான்ஸில் அப்பியர் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லோ போக் அப்படிங்கிற ஒரு போக்கிமான் வந்து கிடைக்கும். ஸோ உங்கள் பார்ட்டிக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டிஃபீட் பண்ணிட்டேன். ஸோ பேட்டில் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் மெம்பரை தான் வந்து டிஃபீட் பண்ணணும். ஸோ இவங்க வந்து ஜெஸ்ஸி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அனிமேலெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த பேட்டில் வந்து காமிக்கிறேன். ஸோ இவங்க வந்து இம்பார்ட்டன்ட் டீம் ராக்கெட்டோட மெம்பர். பட் இந்த கேமில் வந்து ஜேம்ஸ் வரமாட்டார். ஸோ ஏன்னு தெரியல. ஸோ வாட்டர் கன் யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணிடுறேன். அண்ட் நம்ம க்ராக்கனோ தான் பயங்கரமாக லெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஃபேன்பி வந்து லெவல் 12 சம்திங்கில் தான் வந்து இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதையும் லெவலப் பண்ணுறதுக்காக நான் ஸ்விட்ச் பண்ணி பேட்டில் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக லெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வீக்கான போக்கிமான் லெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது பார்ட்டியோட ஃப்ரெண்ட் இதில் வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு போக்கிமான் ஸ்ட்ராங்கான போக்கிமான் பேட்டில் ஏதாவது வைல்ட் போக்கிமான் அப்பியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து ஸ்விட்ச் பண்ணி பேட்டில் பண்ணலாம். ஸோ அது மூலயமா வந்து அதாவது வீக்கான போக்கிமானும் வந்து லெவலப் ஆகும். ஸோ அந்த EXP பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதுதான் வந்திங்கன்னா EXP பாயிண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது மூலயமா தான் பார்த்திங்கன்னா அது அந்த ப்ளூ கலர் லைன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆச்சுன்னா தான் நம்ம போக்கிமான் ஒரு லெவல் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். ஸோ அது மூலயமா தான் லெவலப் வந்து ஆகும். ஸோ சின்ன டிப் தான். ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டில். ஸோ இவங்களை வந்து நம்ம டிஃபீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபேன்பி வந்து லெவல் 13க்கு வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அமௌண்ட் தந்திருக்காங்க ஜெயிச்சதுக்கு. ஸோ நம்மளுக்கு சூப்பர் போர்ஷன் கிடச்சிருக்கு கைஸ். தென் இன்னொரு டீம் ராக்கெட் மெம்பர் வந்து வருவார். ஸோ இவர் கூட பேட்டில் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ வளவலன்னு பேசுகிறாரு. அண்ட் இங்கே தான் வந்து ஸ்லோ போக்கெலாம் வந்துருக்கு. ஸோ நான் சில பேர்த்துக்கிட்ட போய் பேசுனீங்க அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே இருக்க ஸ்லோ போக்கெலாம் காணோம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. பட் இங்கே தான் வந்து ஸ்லோ போக் வெல்குள்ளே தான் இந்த டீம் ராக்கெட்லாம் வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் மெம்பரை டிஃபீட் பண்ணிட்டதுனால கர்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுவார். ஸோ இப்போ நம்ம அவர் வீட்டில் தான் வந்து இருப்போம். ஸோ அந்த ஒயிட் ஆப்ரிகான் வந்து தந்திங்க அப்படின்னா ஒரு பால் செஞ்சு வந்து தருவார். ஸோ நான் இப்போ வந்து தேவையில்லை எனக்கு. ஸோ சில ஃபாஸ்ட் பால் அந்த மாதிரி நெக்ஸ்ட் பால் அந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்பெஷல் பால்ஸ் வந்து செய்வார். தென் நம்ம இப்போ ஜிம் லீடர் கூட போய் பேட்டில் பண்ணலாம். தென் இங்கே தான் பார்த்திங்கன்னா ஜிம் இருக்கும் கீழே. பட் நீங்கள் டீம் ராக்கெட் டிஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்திங்கன்னா ஜிம் வந்து ஒருத்தர் டீம் ராக்கெட் மெம்பர் வந்து மறைச்சிட்ருப்பார். ஸோ நான் இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கூடையும் வந்து பேட்டில் பண்ணிட்டேன். ஸோ அதான் வந்து கட் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாத்துக்கூடையும் பேட்டில் பண்ணிக்கோங்க.
ஸோ இவங்க தான் பக் டைப் போக்கிமான் யூஸ் பண்ணுற பக்ஸி அப்படிங்கிற ஒரு போக்கிமான் ஜிம் லீடர். ஸோ இவங்க வந்து ரிசர்ச்சில் வந்துருக்காங்க நம்ம பக் போக்கிமான் சொல்லிட்டு ரிசர்ச்சில். ஸோ இவங்க தான் பக்ஸி. ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் போக்கிமான் வந்து மெட்டபாட் லெவல் 14 இருக்குது. ஸோ நோ பிக் டீல். ஸோ ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடலாம். லைக் வாட்டர் கன் யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணிடுறேன். டிஃபீட் பண்ணியாச்சு கைஸ். ஸோ நம்ம க்ரோக்கனா ஒரு லெவல் 20க்கு வந்து லெவலப் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் போக்கிமான் கக்குனா. பட் இந்த 2 போக்கிமானை கூட ஈஸியாக நம்ம டிஃபீட் பண்ணிடலாம். பட் லாஸ்ட் போக்கிமான சைத்தரை டிஃபீட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். பட் நான் ஒரு ட்ரிக் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் ரேஜ் வந்து யூஸ் பண்ணுங்கள். பெட்டர் ரேஜ் வந்து பில்டப் ஆச்சு அப்படின்னா அது பவர் வந்து டபுள் மடங்காக வந்து இருக்கும். ஸோ ரேஜ் வந்து கணிக்க முடியாது. ஸோ சில டைம் பில்டப் ஆகும், சில டைம் வந்து நார்மலாக எதுவும் வராது. ஸோ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகாது. ஸோ இந்த மாதிரி பில்டப் ஆச்சு அப்படின்னா அதோட ரேஜஸ் பில்டிங்னு வருது பார்த்தீங்களா. ஸோ இது இப்படி வந்துச்சு அப்படின்னா அதோட பவர் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நான் ரேஜ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், கிரிட்டிக்கல் ஹெட் ஃபெயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஈஸியாகவே வந்து டிஃபீட் பண்ணிட்டோம். பட் நம்ம க்ராக்கனா தான் இப்போ வந்து பாய்சன் ஆகிடுச்சு. ஸோ ஜிம் பேட்ஜையும் தந்துட்டாங்க. ஸோ ஜிம் பேட்ச் என்ன அப்படின்னா ஹைவ் பேட்ச் அப்படிங்கிற ஒரு பேட்ச் தான். தென் நம்மளால் வந்து கட் அப்படிங்கிற ஒரு ஹெச்எம் வந்து பேட்டிலுக்கு வெளியில் வந்து பயன்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக நம்மளுக்கு TM49 ஃபியூரி கட்டர் வந்து தந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபியூரி கட்டர் தான் நம்மளை பாடாப்படுத்துச்சு. சைத்தர் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சு. தென் ஆன்டிடோட் கொடுத்து இந்த பாய்சன் வந்து க்யூர் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த பார்ட் வந்து முடிய போகுது. ஸோ நம்ம போக்கிமான் சென்டருக்கு போயிட்டு ஹீல் பண்ணோம்னா முடிஞ்சுது. தென் போகலாம் சீக்கிரம். ஸோ போக்கிமான் சென்டருக்குள்ளே போகணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இன்னமும் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன் கைஸ். கேமை சேவ் பண்ணியாச்சு. தென் பை.